வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினாலே ஒரு குதூகலம் தான். அதுலேயும் குடும்ப தலைவிகளுக்கு பலகாரம் செய்கிறதா, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா, அப்புறம் ஷாப்பிங் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருப்பீங்க. உங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் அலட்டலே இல்லாமல் ஒரே மாவில் 2 வகையான அசத்தலான பலகாரங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று பூண்டு சுவையில் பூண்டு ரிப்பன் பக்கோடா, இன்னொன்று ஓம சுவையில் ஓமப்பொடி. இந்த 2 பலகாரமுமே ஓமத்தையும் பூண்டையும் வச்சு செய்கிறதுனால இது தனியாக நீங்கள் தீபாவளி மருந்து செஞ்சு சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை. ஓமமும் பூண்டும் ஒரு அற்புதமான மருந்து செரிமானத்துக்கு. இதை செய்கிறதுக்கு நான் 2 கப்பு கடல மாவு, 1 கப் அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். அதாவது ஒரு பலகாரத்துக்கு 1 கப் கடல மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு, அந்த விகிதத்தில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெயை சூடு பண்ணி ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். இது மொறுமொறுப்புக்காக சேர்க்குறோம், அவ்வளோதான். இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாவை நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். ஒன்றில் ஓலை பக்கோடா செய்ய போகிறோம், ஒன்றில் ஓமப்பொடி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஓமப்பொடி பார்த்துடலாம். ஓமப்பொடி செய்கிறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஓமத்தை வெந்நீரில் கொதிக்கிற தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வெந்நீரில் ஊற வச்சு பண்ணிங்கன்னா அந்த ஓமத்தோட வாசனை நல்ல தண்ணியில் இறங்கும். இது ஒரு போர்ஷன் மாவு. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஓமப்பொடி கலராக வரணும், அதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஓம வாட்டர் அதையும் சேர்த்துடலாம், ஓம தண்ணி. இதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஓமப்பொடிக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு, ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது. ஓரளவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் புழியறதுக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஓமப்பொடி செய்கிறதுக்கு இந்த அச்சு எடுத்துக்கலாம், ஓமப்பொடி அச்சு. இது முறுக்கு குழலில் வச்சிடலாம். நான் கல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் மெதுவாக புழிஞ்சு விட்டுடலாம். ஓமப்பொடிக்கு எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது, சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் புழியணும். ஒரு பக்கம் வெந்ததும் அப்படியே திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதான், ஓமப்பொடி நம்ம எடுத்துடலாம். ஓமப்பொடிக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதிலே பொரிச்சு எடுத்துடலாம். கருவேப்பிலை பொரிக்கும் போது பார்த்து பத்திரமா பண்ணுங்க, இல்லைன்னா மேலே தெரிக்கும். அவ்வளோதான், இந்த ஓமப்பொடியை நம்ம உடைச்சி விட்டுறலாம். இதில் நம்ம பொரிச்சு வச்சிருக்க கருவேப்பிலை இலைகளை சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சுவையான ஆரோக்கியமான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பூண்டு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கேன். இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு 15லேருந்து 16 பல் இருக்கும். இதை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அதில் அந்த திப்பி இது இருக்கக்கூடாது. அது திப்பி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க, அவ்வளோ நைஸாக இருக்கணும். இப்போ அடுத்த போர்ஷன் மாவு இருக்கு இல்லையா, அதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் அரைச்சி வச்சிருக்க அந்த பூண்டு விழுது அதையும் சேர்த்துடலாம். இது கலந்து விட்டுறலாம். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு வெண்ணெயெல்லாம் சேர்த்துட்டோம், அதனால் 2 போர்ஷனாக மாவு பிரித்து வச்சுக்கோங்க. உப்பு போட்டுறாதீங்க மறந்துட்டு. 2க்குமே மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2ஐயுமே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓலை பக்கோடா செய்யும் போது இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருந்தால் போதும். இப்போ ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு ரிப்பன் பக்கோடா அச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஓமப்பொடி பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேயே அப்படியே புழிஞ்சு விட்டுறலாம்.
இதை 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சிடலாம். இப்போ ரிப்பன் பக்கோடா நல்லா செவந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ஆரோக்கியமான சுவையான பூண்டு ரிப்பன் பக்கோடா ஓமப்பொடி ரெண்டுமே ஒரே மாவில் செஞ்சாச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு அலட்டலே இல்லாமல் ஒரே மாவில் 2 பலகாரங்களை செஞ்சு அசத்துங்க. இந்த தீபாவளி எல்லோருக்கும் சந்தோஷமான தீபாவளியாக, பாதுகாப்பான தீபாவளியாக அமையட்டும். நன்றி.